வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் பல பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கலுக்கான தீர்வு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பலரும் அதிகமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சரி எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்துக்கிட்டே இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் ஆகிட்டே இருக்குது, என்னை சும்மா சும்மா சீண்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னை சுரண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னால் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது என்னோடய கேரக்டரையே மாற்றுது, சிதைக்குது, இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். பல பேர் என்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டுட்ருக்குறாங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு ஃபார்முலா, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரெஸ்பாண்ட் நெவர் ரியாக்ட். அதாவது எதிர்வினை புரியாமல் மறுவினை புரியணும். இது எப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து கோவமாக ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையில் சொல்லி நம்மளை திட்டுறாங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லிட்டு திட்டுறாங்கன்னு வைங்களேன். ரியாக்ட்னா என்ன அப்படின்னா, உடனடியாக நீ எப்படிடா என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுவ, எப்படிடா உனக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரோட கோவத்துக்கு ஆல்ரெடி அவரே ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கிறாரு, அந்த எமோஷனல் ஸ்டேட்டை உங்களுக்கு கடத்துறாரு. ஓகேங்களா, வார்த்தைகள் வழியாக உங்களுக்கு கடத்துறாரு. நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு எப்படா நீ என்னை பார்த்து கேள்வி கேட்ப, எப்படா நீ என்னை பார்த்து திட்டுவேன்னு நீங்கள் கேட்ட மறுகணமே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவர் நினச்ச சாதிச்சிட்டார். உங்களை அவரோட கோவத்தை வச்சு உங்களை கோவப்படுத்தி பார்க்கணுன்னு நினச்சாரு, நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க, அவர் சாதிச்சிட்டார். புரியுதுங்களா? நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கேமை லூஸ் பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே பொருந்தும். உங்களை அழ வச்சு பார்க்குறாங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களை சிரிக்க வச்சு பார்க்குறாங்க அப்படின்னாலோ, இல்லை ஏதோ உங்களை சிரிக்க வச்சு உங்களை ஜோக்கர் ஆக்குறது கூட நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. எல்லா விதமான மனிதர்களும் இங்கே இருக்கிறாங்க. நம்மளோட மனசை ப்ரொடெக்ட் பண்ணிக்கல அப்படின்னா யார் வேணாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளை ஒரு மனித வெடிகுண்டாக மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மனித வெடிகுண்டு எங்கேயெல்லாம் போய் வெடிக்காது, மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டே வெடிச்சிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும். இதுவே ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இப்போது அதே நபர் நம்மளை வந்து அசிங்கமான ஒரு வார்த்தையில் திட்டுறாரு, கெட்ட வார்த்தையில் நம்ம திட்டுறாருன்னு வைங்களேன். ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ்டாக மூச்சு காற்றை ரிலாக்ஸ்டாக இழுத்து விட்டுட்டு அவரை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு, இதெல்லாம் பழக தான் வரும். சார் என்ன சார் அவன் அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கிறான், அப்சர்வ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வரும். இது பழக ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களோட குணத்திலேயே. நீங்கள் எக்ஸ்பர்டைஸ்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களெல்லாம் யாரும் மேனிப்புலேட் பண்ணவே முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த ஒரு ஃபார்முலா புரிஞ்சு போச்சு அப்படின்னா, ரைட்டுங்களா? அவரை ஜஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அவரோட கோபத்துக்கு என்ன காரணம்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கோவப்படவே மாட்டீங்க. அவரால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த கோவத்தை வச்சுட்டு. இதுக்கு பேர் ரெஸ்பாண்ட். நீங்கள் அவரோட கோவத்துக்கு தீனி மாதிரி நீங்கள் திருப்பி கோவப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரியாக்ட். அவரோட கோவத்தோட காரணம் என்ன, அவருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியலையே, ஏன் இவர் இவ்வளோ கோவப்படுறாரு, அப்போ அவரோட கோவத்துக்கு என்ன காரணம்ன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி உண்மையாகவே கோவத்தில் ஆதங்கத்தில் பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க, சாரிங்க, மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் உங்களோட கோவம் நியாயம்தான், எனக்கு புரியுது, அது அநியாயமான கோவமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட அணுகுமுறை இப்படி தான் இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா அந்த எமோஷனல் ஸ்டேட்டில் மக்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு அன்கான்ஷியஸ் பேட்டர்னுக்குள்ளே சப்கான்ஷியஸ் பேட்டர்னுக்குள்ளே போயிடுவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம் சார்ந்த எல்லா விதமான பதிவுகளும் வெளியில் வர ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்தில் அவங்கள எதிர்த்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. காட்டாற்று வெள்ளம் வருதுன்னா அதை அணை போட்டு இது பண்ண முடியாது. அதை பாத்தி வெட்டி அதை டைவர்ட் பண்ணி தான் வந்து நம்மளால் அதை கடத்தி கொண்டு போக முடியும். சரிங்களா? அந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, இந்த விஷயம் வந்து நான் பர்பஸாக பண்ணலை, உங்களோட கோவம் வந்து எனக்கு நியாயம் புரியுது தான், உங்களோட உண்மையாகவே என்ன தீர்வு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த தீர்வை பற்றி நம்ம பேசலாம். இவ்வளோ கோவப்பட வேண்டாங்க, நீங்கள் எவ்வளோ நல்ல மனிதருங்க, ரொம்ப நல்ல குணமுள்ள ஒரு ஆள் தானேங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசும்போது அவரோட கோவம் கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிருந்தீங்க பார்ப்பீங்க.
ஒரு ஆக்ரோஷமான முகம், ஆக்ரோஷமான பல்லு, ஆக்ரோஷமான கண்ணெல்லாம் வச்சுட்டு வந்துட்டுருப்பாங்க கோவமாக. அது நீங்கள் ஒரு 4, 5 வார்த்தை இந்த மாதிரி கனிவான வார்த்தை போடும்போது மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போதே விழுந்துருவாங்க அவங்களோட கோவம் அங்கே காணாமலே போயிடுங்க. ஒரு வேளை வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாக உங்களை கோவப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு வசிய மாட்டாங்க. அவங்க தெளிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை கோவப்படுத்தி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல நன்றி, மீண்டும் வருகன்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க. ஆனால் உண்மையாகவே எமோஷனாக கத்துறாங்களா இல்லையான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மிக முக்கியமாக இந்த மாதிரியான சினாரியோஸு வெளியிலலாம் அதிகமாக நடக்காதுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைங்க, அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன், இந்த மாதிரியான ஆளுங்களை, மாமியார், மாமனார், இந்த மாதிரி ஆளுங்களால் தான் வந்து இந்த விஷயங்கள் நடக்கும். இவங்களை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய வித்தையை நீங்கள் கற்றுக்குவீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ரெஸ்பாண்ட் நெவர் ரியாக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா விஷயத்துக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிர்ச்சியான செயல் இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று உங்கள் காதுக்கு வருது அப்படின்னும்போது உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா ஐயோயோ எல்லாமே போச்சா அப்படின்ற மாதிரி பண்ணால் ரியாக்ஷன், ரைட்டுங்களா? ரெஸ்பாண்ட்னா என்ன அப்படின்னா, சரி புரியுது, இது என்னை போட்டு உழுக்கிற ஒரு செய்தி தான், சரி ஓகே, ஆனால் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். காலம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கையில் இல்லையே, இயற்கை பேராற்றல் கிட்ட தானே இருக்குது. அது இறப்பாக இருந்தாலும் சரி, இழப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இயற்கை பேராற்றல் கிட்ட தானே இருக்குது. சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிதானமாக இருந்து யோசிக்கிறது தாங்க ரெஸ்பாண்டு. மறுவினை ஆற்றுறது அப்படின்றது இது தாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையும், உங்களுக்கு அழுகை வர விஷயத்துலையோ, இல்லை கோபம் வர விஷயத்துலையோ, எரிச்சல் ஊட்டுற விஷயங்களையோ, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையோ புரிதல் பார்வையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எதிரில் இருக்கக்கூடிய மனிதரோட மனம் என்ன சொல்ல வருதுன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவங்களோட எமோஷன்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் இந்த ரெஸ்பாண்ட் நெவர் ரியாக்ட் அப்படின்ற ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சிக்க உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி இவர்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு, எதுக்குமே கோவப்பட மாட்டுறாரு, எல்லாத்தையும் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, இவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை பற்றி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்கள் ஆஃபீஸில், வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், என்ன விஷயத்தில் வேணால் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ரெஸ்பாண்ட் நெவர் ரியாக்ட், இது ஒரு அற்புதமான ஃபார்முலா. பயன்படுத்துங்க. இதுக்கப்புறம் யாராலையும் உங்களை சுரண்ட முடியாது, கோவப்படுத்தி பார்க்க முடியாது, எரிச்சல் படுத்தி பார்க்க முடியாது. எல்லா விஷயத்துலையும் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரியாக்ட் பண்ண நம்மக்கிட்ட இருந்து எனர்ஜி நிறைய லாஸ் ஆகுதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா கல்லீரலில் இருந்து, உங்களோட லிவர், கேல் பிளாடரில் இருந்து எக்ஸசிவான எனர்ஜி வெளியில் போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எனர்ஜியை கன்சியூம் பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தர் வந்து உங்களோட எனர்ஜி எடுத்து செலவு பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க. உங்களோட எனர்ஜியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது உதவும். உங்களோட உடம்பை சரி பண்ணுறதுக்கும் சரி, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, நிம்மதியாக வச்சுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த ரெஸ்பாண்ட் நெவர் ரியாக்ட் அப்படின்னக்கூடிய ஒரு ஃபார்முலா ஷீல்டை பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த துயரங்களும் இல்லாமல் துயரங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற வித்தையை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இன்பமான, ஆரோக்கியமான, செழுமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் எல்லாருமே வாழணும் அப்படின்ற ஒரு ஆழமான விருப்பத்தோடு இந்த பதிவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.